பரவாயில்லையே! நம்ம இளமதி நெனச்ச மாதிரி தன்னோட காரியத்துல ஜெயிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த கலாமாவுக்கு சரியான பாடமும் புகட்டிட்டாங்க. இதுநாள் வரைக்கும் இந்த கலாமா பரமன வட்டி வசூல் பண்றவனாவும், அடிதடி பண்ண வைக்கிறதுக்கும் மட்டுமே தனக்காக பயன்படுத்திக்கிட்டு இருந்த இந்த கலாமா, தன்னோட தேவைகளை பரமன் மூலமா நிறைவேத்திக்கிட்டு தன்னோட அரசியல் வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டு இருந்தாங்க. இதுல இந்த சேட்டு வேற தனக்கு வட்டி காசு வரல, அதை நீங்க வசூல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே இங்க கலாமா நம்ம பரமனை அனுப்புறதுக்கு தயாராக்கிட்டாங்க. ஆனா நம்ம இளமதியா ரொம்பவே புத்திசாலித்தனமா ஒரு செயலும் செஞ்சுட்டாங்க. பரமனை இங்க கலாமாவும் வட்டி வசூல் பண்றதுக்காக அனுப்பிவிட பாக்குறாங்க. அப்பதான் நம்ம இளமதியும், ஓஹோ, இத்தனை நாள் வரைக்கும் உங்களுக்கு அடியாளா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ மற்றவங்களுக்காகவும் அடியாளா யூஸ் பண்ணுறதுக்கு என் பரம என்ன உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு நம்ம இளமதி நினச்சது மட்டும் இல்லாமல் இந்த வட்டி தொழிலே இனி கலாமா கையிலேயே தொடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு ஒரு முயற்சியில் ஈடுபட்டு தான் சேட்டு ஏற்கனவே அட்ரஸ் எழுதி கலாமாட்ட கொடுத்துருந்தாங்க. அந்த அட்ரஸ் எழுதின அந்த சீட்டை அங்கே டேபிளே வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த நேரம் பார்த்து நம்ம இளமதியும் இதுதான் சரியான தருணம், இவங்களை கரெக்டாக போலீஸ்காரங்கிட்ட மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக எஸ்பியோட அட்ரஸை அந்த லெட்டரில் மாற்றி வச்சது மட்டும் இல்லாமல் அந்த அட்ரஸுக்கு நம்ம கலாமாவும் இங்கே ரஞ்சிதமும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க போன வீடு போலீஸ் வீடு அப்படின்னு தெரியாமையே ரொம்பவே பேசுகிறாங்க. வட்டி காசும் கேட்க ஆரம்பிக்கவும் அங்கே அந்த வீட்டில் இருக்கிற எஸ்பியோட மாமியார், யார் வீட்டில் வந்து யாருக்கிட்ட வட்டி கேட்குறீங்க, கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்கா, சொல்லப்போனால் கந்த வட்டி கேட்கக்கூடாது, அதுவே சட்டப்படி குற்றம்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே கலாமாவும் ரஞ்சிதமும் ரொம்பவே பயந்தது மட்டும் இல்லாமல் அவங்கள போலீஸில் கூட்டிகிட்டு போய் வச்சுட்டாங்க. இந்த இடத்துல நம்ம பரமனும், என்னாச்சுமா, என்ன போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வேலையாக வந்திருப்பீங்கன்னு பார்த்தா இங்கே வந்து இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு நம்ம பரமன் கேட்க, அது என்னடா சொல்ல, இங்கே சேட்டு கொடுத்த அட்ரஸில் நான் போனேன், அந்த அட்ரஸில் இருக்கிறவங்க போலீஸ் வீடுன்னு தெரியாமையே இங்கே ரஞ்சிதம் தேவையில்லாமல் வாயை கொடுத்து என்னை வம்பள மாட்டி விட்டா அப்படின்னு ரஞ்சிதத்தை கலாமா சொல்லவும் நம்ம பரமனும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே கலாமாவும் ரஞ்சிதமும் நேராக இந்த அட்ரஸ் கொடுத்த சேட்டு வீட்டுக்கு போய் அங்கே விசாரித்ததுமே சேட்டு இந்த அட்ரஸ் நான் கொடுக்கவே இல்லை அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ யாரை தான் இந்த இதை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம இளமதி தான் செஞ்சுருப்பான்னு கரெக்டாக கெஸ் பண்ணி வீட்டுக்கு போய் இளமதிகிட்ட கேட்கவும் செய்கிறாங்க. என்ன இளமதி, இந்த அட்ரஸ் நீ தானே மாற்றி வச்சா, உன்னை தவிர்த்து வேறு யாரும் மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம இளமதி தைரியமாக பதில் சொல்கிறாங்க. ஆமாம், நான் தான் மாற்றி வச்சேன், ஏன்னா இதனால நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு பாவம் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, வட்டி வசூல் பண்ணவும் அடிதடி பண்ணுறதுக்கும் தான் என் புருஷனை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு பார்த்தா இப்போ ஊருக்கெல்லாம் என்னோடய பரமனை வேலை பார்க்க விடுறீங்களா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அவனுக்கு இருக்கிற கெட்ட பேர்லாம் பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு பரமனுக்காக நம்ம இளமதி பேசவும் அப்போ தான் நம்ம கலாமாவுக்கு கோபம் வருது. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வருது. அத்தை, இப்போ நீங்கள் கோபப்பட்டு ஒன்றுமே ஆக போகிறதில்ல, அதான் போலீஸ் ஸ்டேஷனில் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கீங்களே, இனிமேல் வட்டி வசூல் பண்ணுறதுக்கு நான் போகவும் மாட்டேன், அந்த விஷயத்தை தலையிடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்களே, இனிமேல் வட்டி வசூல் பண்ணுறதுக்கு பரமன் அனுப்புறதை இதோட நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதி பேசிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நீ பேசுகிற அளவுக்கு பேசு, ஆனால் உன்னை வச்சுக்கிற விதமாக வச்சுக்கிறேன், நான் என்னோடய அரசியல் வாழ்க்கையில் முன்னேறி போகிற வழியை தான் பார்க்கணுமே தவிர்த்து உன்னை எப்போ பார்த்தாலும் எதிர்த்துக்கிட்டே இருக்கிறதா எனக்கு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு பரமா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பரமன் வரவும், இங்கே பாரு பரமா, கல்யாணத்துக்கு ரொம்ப நாளும் கிடையாது, சீக்கிரம் பத்திரிக்கை அடித்தா தான் நம்ம 4 பேத்துக்கு கொடுக்கவும் முடியும், சீக்கிரம் நல்ல வேலைகளையும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லவுமே சரிங்கம்மா அப்படின்னு சொல்ல, அப்புறம் ரஞ்சிதம், கல்யாணத்துக்கு பத்திரிக்கை எப்படி அடிக்கணும், யார் யார் பேரெல்லாம் உனக்கு கொடுக்கணும்னு உனக்கு நல்லாவே தெரியும், அதெல்லாம் எழுதி பரமன்ட்ட கொடுத்து விடு, போய் பத்திரிக்கை அடிச்சுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதம் கிட்ட சொல்லிடுறாங்க. இந்த ரஞ்சிதமும், அம்மா யார் யார் பேர் போடணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் தானம்மா சொல்லணும் அப்படின்னு சொல்லவும், சரி வா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலாமா பத்திரிக்கை அடிக்க வேண்டிய பேரெல்லாம் சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல தான் பரமன்ற பேரை நம்ம கலாமா யூஸ் பண்ணவே இல்லை. அப்போ ரஞ்சிதம், அம்மா பரமன் பேரை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏய் என்னடி, பரமன்லாம் யார், அவன் நமக்கு அடியாள் மாதிரி இருக்கும்போது அவன் பேரெல்லாம் நம்ம சேர்த்தோம்னா என்னோட ரெப்புடேஷன் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதம் கிட்ட சொல்கிறாங்க. அதனால் அப்போது பரமன் பேரை வேணாம் சொல்கிறீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதம் சொல்கிறாங்க. இங்கே பாரு ரஞ்சிதம், அவனை பத்திரிக்கை அடிக்க அனுப்பி விட்டோம்னாலும் பத்திரிக்கை அவன் திறந்து பார்க்க போகிறேன்னா கண்டிப்பாக கிடையாது, நம்ம பேர் இருக்குமான்னு பார்க்க போகிறேன்னா அதுவும் இல்லை, அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு ஃபீல் பண்ண, அவன் பேர் இருக்கணும் அவசியமே இல்லை அப்படின்னு கலாமா சொல்லிடுறாங்க. ரஞ்சிதமும் சரின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு
பேரை கொடுத்து பத்திரிக்கை அடிக்க சொல்லிடுறாங்க. பரமனும் பத்திரிக்கை அடிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு வந்ததுமே நம்ம இளமதி பத்திரிக்கை கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் பத்திரிக்கையில் பரமன் பேரே அண்ணன் தம்பி அப்படின்றதுல எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னதுமே ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. இதையாவது நம்ம பரமன்ட்ட காமிக்கலாம் அப்படின்னு பரமன்ட்ட சொல்கிறாங்க. பரமா, நீ கலாமாவா அம்மா அம்மான்னு சொல்கிற, உன்னை பிள்ளையாவே நினைக்கல அப்படின்னு சொன்னேன், நீ நம்பவே இல்லை. இங்கே பாரு, பத்திரிக்கையில் உன்னோட பேரே போடலை. அப்படி இருக்கும்போது நீயாவது இப்போயாவது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது அது மட்டும் நம்ம அந்த இடத்துல என்ன இளமதி, நீ என்ன பரமன் கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கலாமா கேட்கும்போது, இங்கே பாருங்க பரமன் உங்களுக்கு யார் அப்படின்னு சொல்லிட்டு இது நாள் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? பரமன் என்னோட பிள்ளை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் மகனோட பேரை ஏன் போடலை பத்திரிக்கையில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதி கேட்குறாங்க. இந்த இடத்துலையும் பரமன் நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி சமாளிக்க அப்படின்னு நினச்சிட்டு கலாமா என்ன சொல்கிறாங்கன்னா இளமதி கிட்ட, இங்கே பாரு இளமதி, நீ நினைக்கிற மாதிரி எனக்கு நான் பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு பேரெல்லாம் கொடுத்துட்டேன். ஆனால் பத்திரிக்கையில் பரமன் பேர் வரலைன்னா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? நான் பத்திரிக்கையும் கவனிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு கலாமா சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ரஞ்சிதமாக தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதத்தை அடிக்கவும் செய்கிறாங்க. இதை பார்த்ததுமே பரமன் என்ன நினைக்கிறான்னா, இவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனை வர வேண்டிய அவசியம் இல்லை, பேர் இல்லைன்னா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இளமதி இந்த பிரச்சனை இதோட முடிச்சிரு, வேணாம், ஏன்னா என்னோட பேர் இருந்தால் தான் அவங்களுக்கு நான் பையனா அர்த்தமா? அப்படிலாம் கிடையாது. நான் எப்போவும் அவங்களுக்கு பையன்தான், அவங்க எப்போவும் எனக்கு அம்மா தான், இதில் என்றைக்கும் எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னு பரமன் கலாமாவுக்காக சப்போர்ட்டாக பேசவும் நம்ம இளமதி அப்படியே சோகத்தில் முகம் வாடி போயிடறாங்க. இவங்கிட்ட என்ன சொன்னாலும் புரியாது. பரமா, நீ என்றைக்குமே புரிஞ்சுக்க மாட்ட பரமா, எவ்வளோதான் உன் கண்ணு முன்னாடி நிரூபித்தாலும் நீ இப்படித்தான் இருப்பேன்னா உன்னை என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதியும் கோச்சுக்கிட்டு ரூம்குள்ளே போயிடறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம நளினியும் கரெக்டாக வந்து நிற்கிறாங்க. பரமனுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கும் போது தான் இவ்வளோ பிரச்சனைகளும் நடந்துக்கிட்டு இருக்கதா நம்ம நளினியும் பார்த்துறாங்க. அப்போ தான் இங்கே சித்தார்த்துக்கு கல்யாணம் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நளினி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ தன்னோட வாழ்க்கை என்னதான் ஆக போகுது, என்னோட வாழ்க்கைக்கு என்னதான் அவன் பதில் சொல்ல போகிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம நளினியும் கண்கலங்கி நிற்கிறாங்க. இந்த மாதிரி இடத்துல தான் கலாமா நளினியை பார்த்ததுமே, என்னாச்சு, ஏன் இப்படி வெளியே நிற்கிற? பரமனுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், நீ வாழ்க்கை நின்றுட்டு இருந்து யோசனையில் இருக்க, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம நளினி இந்தா போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பரமனை பார்க்குறதுக்கு ஸ்டெப் எடுத்து உள்ளே போகும்போது தான் நம்ம இளமதியை பார்க்குறாங்க. அப்போ நம்ம இளமதி கிட்ட ட்ரெஸ்ஸிங் பண்ண வாங்கக்கான்னு எப்பவும் கூப்பிட்ற நம்ம நளினி அமைதியாகவே இருக்காங்க. அப்போ நம்ம இளமதியும் நளினி முகத்தை பார்த்ததுமே, என்ன பரமனுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண நம்மளால் கூப்பிடுவா, ஆனால் இப்போ கூப்பிடாமல் அமைதியாக இருக்கா, முகமும் வாட்டமாக இருக்குது, ஏதோ சோகத்தில் இருக்கா, ஏதோ யோசனையில் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளமதியும் நளினியை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. நளினி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் நளினி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, வாங்க ட்ரெஸ்ஸிங் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு நம்ம நளினி இளமதியை ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம நளினி மேலே இளமதிக்கு கொஞ்சம் சந்தேகமும் வருது. ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கா, ஆனால் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா, எதையோ மறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இளமதிக்கு டவுட்டு வருது. இந்த நேரம் பார்த்து நம்ம நளினியும் சரிக்கா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் நம்ம நளினி சித்தார்த்தை எப்படி இருந்தாவது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு, அக்கா நான் சித்தார்த்தை பார்க்கணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லவும், சித்தார்த்த நளினி எதுக்கு பார்க்கணும் சொல்கிறா, என்ன இருக்குது சித்தார்த்துக்கும் நளினிக்கும் அப்படின்னு இளமதி யோசித்தாலும், சரி என்ன உனக்கும் சித்தார்த்துக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இளமதி. அப்போ நளினி, அக்கா அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு சித்தார்த்தை பார்க்குறதுக்கு எனக்கு எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு நளினி கேட்குறாங்க. நம்ம நளினியை கரெக்டாக சித்தார்த்தை பார்க்குறதுக்கு நம்ம இளமதி உதவி செய்கிறாங்க. நம்ம நளினியும் சித்தார்த்த ரூம்குள்ளே போனதுமே சித்தார்த்துக்கிட்ட, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க சித்தார்த், உங்களுக்கு உங்கள் அம்மா கல்யாண ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பத்திரிக்கைலாம் அடிச்சிட்டாங்க அப்படின்றதெல்லாம் கேள்விப்படுறேன், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அப்போ என்னோடய வாழ்க்கைக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, என்னது உன்னோட வாழ்க்கைக்கு நான் பதில் சொல்லவா, நீ யார், உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நளினிக்கிட்ட சித்தார்த்து கேட்கவும், என்னது உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தமா, என்ன சித்தார்த் எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நளினி கேட்குறாங்க. அப்போ தான், இங்கே பாரு நளினி, நீ எதை வச்சு சொல்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, இதை ஒரு ஆக்சிடெண்ட்டாக எடுத்துக்கோ, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சகஜம் அப்படின்ற மாதிரி பேசாமல் அமைதியாக விலகி போயிரு. இங்கே பாரு, எங்கள் அம்மா பார்த்து வச்சுருக்க பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ண போகிறேன், அதுவும் அமைச்சரோட பொண்ணு, உன்ன மாதிரியான என்னோட தரத்துக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு நீ கிடையாது, நீ எங்களோட ஸ்டேட்டஸுக்கு ஒர்த்தாவையா, உன்னை போய் நான் எப்படி கல்யாணம் பண்ணுவேன், கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தார்த்து பேசுகிறத கேட்டதுமே நம்ம நளினி அதிர்ச்சி அடைஞ்சு, உன்னை போய் நம்பினேன் பாரு. ஆனால் ஒன்று சித்தார்த், நான் கண்டிப்பாக உன்னை எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ண விட மாட்டேன். என் வாழ்க்கைக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நளினி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம நளினியும் சித்தார்த்தும் பேசுகிறத நம்ம கலாமாவும் ஏற்கனவே கேட்டுக்கிட்டே நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்போ தான் நம்ம கலாமாவும் யோசிக்கிறாங்க, அப்போ நம்ம சித்தார்த்துக்கும் நளினிக்கும் ஏற்கனவே பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இதனால் இவங்க 2 பேரும் எல்லை மீறி இருக்காங்க. இப்போது இந்த நளினின்ற பொண்ணு வந்து என்னோட கனவுல மண்ணளி போட தான் வீட்டுக்கு வந்திருக்கா போல. இனி இவளை ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். முதல்ல சித்தார்த்த மனசில் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கலாமா யோசிக்கிறாங்க. அடுத்ததாக கலாமா சித்தார்த்த ரூம்குள்ளே போய் சித்தார்த்த பலார்னு ஒரு அறையும் விட்டு, என்னடா சித்தார்த்த பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கும் அந்த நளினிக்கும் என்ன தொடர்பு இருக்குது? இவ்வளோ தூரம் உங்ககிட்ட நளினி பேசிகிட்டு இருக்கா. உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். அமைச்சரோட பொண்ணுக்கு எப்படி நீ கல்யாணம் பண்ணுவேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்லாம் பேசுகிறா. என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்ல சித்தார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கலாமா கேட்கவும் நம்ம சித்தார்த்தும் உண்மையை சொல்கிறாங்க. ஆமாம்மா, எனக்கும் நளினிக்கும் பழக்கம் ஏற்பட்டது உண்மைதான். ஆனால் அது பழக்கத்தோட நிப்பாட்டியாச்சா. ஆனால் இவதாம்மா நம்ம பணத்துக்கு ஆசைப்பட்டு என்னை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பிடிவாதமாக இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு நளினி மேலே குற்றம் சுமத்த ஆரம்பிக்கிறாரு இந்த சித்தார்த்து. அந்த மாதிரி இடத்துல தான் இங்கே நம்ம கலாமாவும் யோசிக்கிறாங்க. இங்கே பாரா சித்தார்த், இவ எப்படி இருந்தாலும் உன்னோட கல்யாணம் வரைக்கும் வெளியே வராமல் இருந்தால் தான் நல்லது. இவளை நான் எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலாமா இங்கே நளினியை கடத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபட போகிறாங்க. ஆனாலும் இந்த இடத்துல நம்ம இளமதிக்கு நளினி எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கா, நளினிக்கும் சித்தார்த்துக்கு என்ன விதமான தொடர்பு இருக்குது அப்படின்னு நம்ம இளமதிக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனால் நம்ம இளமதி கண்டிப்பாக நம்ம நளினிக்கும் சித்தார்த்துக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். இதை யாராலையும் தடுக்க முடியாது. நளினிக்கு என்னோட உதவி தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போது நம்ம நளினிக்கு எந்த மாதிரி உதவி செய்ய போகிறாங்க? கடத்தப்பட்டு வச்சுருக்க நம்ம நளினியை எப்படி நம்ம இளமதியும் பரமனும் சேர்ந்து காப்பாற்ற போகிறாங்களா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தருவீங்க. மீண்டும் சந்திப்போம்.